ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய 7ஆம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளில் இன்னொரு கேள்வியும் பதிலும் நம்ம கவனிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம துவங்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவரே, விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய சத்தியத்தின் காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக இன்னும் அநேக காரியங்களை வேதவசனத்தில் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அதன் அடிப்படையில் புரிந்து கொள்ள தேவன் நாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி பதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் ஒரு சில கேள்விகளையும் பதில்களையும் என்ன பண்ணுவோன்னா நம்ம டிவைட் பண்ணி 2 நாள் அல்லது 3 நாள் என்ன பண்ணுவோம்னா கண்டினியூஸாக பார்ப்போம். மேக்ஸிமம் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு பிளானில் நம்ம ட்ரை பண்ணி அதை முடிக்க பார்க்கலாம். இன்னும் ஒரு 8 கேள்வி தான் இருக்குது, பதிலும் இருக்குது. இன்னும் ஒரு 1.5 வாரத்தில் அது முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் நம்முடைய பிளான். இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். 1913 வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி. ஓரிடத்தில் மூப்பருக்கான தகுதிகளை பூர்த்தி செய்திடுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் இல்லாததாக தோன்றுகையில் மூப்பர்களை தேர்ந்தெடுக்காமல் இருப்பதற்கும் மற்றும் பாஸ்டர் ரசல் அவர்களை மூப்பராக தேர்ந்தெடுப்பதற்கும் நீங்கள் பரிந்துரைப்பீர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி அங்கே வைக்கப்பட்டது. இந்த கேள்வியை நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல மூப்பர்களுக்கான தகுதிகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் யாருமே இல்லை, நம்பர் 1. 2வது, அந்த பட்சத்தில் தேர்ந்தெடுக்காமல் அப்படியே விட்டுடலாமா? அப்புறம் மூத்த சகோதரர் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் நீங்கள் பரிந்துரை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி தான் கேள்வி சகோதரர்கிட்டே கேட்டிருக்கிறாங்க. அதற்கான பதில் தான் நம்முடைய சகோதரர் இங்கே ஷேர் பண்ணுறார். இம்மாதிரியான கேள்விகள் விவாதிக்கப்படுகையில் கவனமாக கையாளப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி கேள்விகளை நம்ம விவாதிக்கும் போதே ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதை சொல்கிறார். மற்றும் எதை அறிவுறுத்துவது சிறந்ததாக இருக்குமென அறிந்து கொள்வதற்கும் கடினமாய் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறார். எதை அறிவுறுத்துவது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கடினமான ஒரு காரியமாக இருக்கின்றது கூட சொல்கிறார். நண்பர்களே, கூடுமான மட்டும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் நடந்து கொள்ளுங்கள் என்பதே என் பொதுவான பரிந்துரையாக இருக்கின்றது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், கூடுமான வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ரொம்ப ஞானத்தோடு விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றது என்னோட பொதுவான ஒரு ரெக்கமெண்டேஷன், பரிந்துரையாக இருக்கின்றதை அவர் சொல்கிறார். இம்மாதிரியான விஷயங்களில் கர்த்தருடைய சித்தத்தை குறித்து கர்த்தருடைய ஜனங்கள் முழுமையாய் உணர்ந்து கொள்ளாததே ஒரு பிரச்சனையாக காணப்பட்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கர்த்தருடைய சித்தத்தை குறித்து கர்த்தருடைய ஜனங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ளாததே ஒரு பிரச்சனையாக காணப்பட்டு வந்தது. மற்றும் அநேகமாக இன்னமும் காணப்பட்டு வருகின்றது. ஸோ இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்களில் கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய ஜனங்கள் பார்த்திங்கன்னா முழுமையாக உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது, இப்போ அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தீமோத்தேயு மற்றும் தீத்துவுக்கு எழுதுகையில் அப்போஸ்தலன் ஒரு மூப்பனுக்கான தகுதிகளை முன்வைக்கையில் அவர் திட்டவட்டமான விதிகளை
முன் வைத்து விடுவதாகவும் மற்றும் அந்த நிபந்தனைகள் அனைத்திலும் ஒவ்வொரு மூப்பனும் மிக உயர்ந்த நிலையில் காணப்பட வேண்டும் என்பதாகவும் கர்த்தருடைய ஜனங்கள் எண்ணம் கொண்டிருக்கின்றனர். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தீமோத்தேயு அவர்களுக்கும் தீத்தவர்களுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் லெட்டர் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1-13 வசனங்கள், தீத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய வசனங்கள், இதெல்லாம் எழுதும் பொழுது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் இருக்கணும், இந்த தகுதியெலாம் இருந்தால் தான் அவங்க மூப்பரை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறார். அடுத்ததில், இப்படியான நிலையில் காணப்படுபவர் பூரண மனுஷனாக மிகவும் நல்லதொரு மூப்பராக காணப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை அப்படி இருந்தாங்க அப்படின்னா 100% அங்கே சொன்னது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஒரு மனுஷனாக அவர் இருப்பார், அதில் சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்படியாகவே அதாவது அப்போஸ்தலன் அங்கு எழுதியுள்ளவைகள் யாவற்றின் நிலையினை மற்ற கிறிஸ்தவர்களும் அடைவார்களானால் இந்த கிறிஸ்தவர்கள் யாவரும் கூட இப்படியாகவே காணப்படுவார்கள். அப்போ இங்கே சொல்லப்பட்ட நிலைமையை மற்றவர்களும் கூட இதே மாதிரி அணுகுவாங்க அப்படின்னா எல்லோரும் ஒரு நல்ல பெட்டரான கண்டிஷனில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு. ஸோ அதை நம்ம திரும்பவும் படிக்கலாம். இப்படியாகவே அதாவது அப்போஸ்தலன் அங்கு எழுதி உள்ளவைகள் யாவற்றின் நிலையினை மற்ற கிறிஸ்தவர்களும் அடைவார்களானால், அங்கே எழுதின காரியங்களில் மற்ற கிறிஸ்தவர்களும், அதாவது இந்த மூப்பருக்கான ஒரு காரியத்தை தேர்ந்தெடுக்கப்படுறாங்கல்ல அவங்க தவிர மற்ற எல்லாருமே ஒருவேளை அடைவார்களானால் இந்த கிறிஸ்தவர்கள் யாவரும் கூட இப்படியாகவே காணப்படுவார்கள். ஸோ நல்ல ஒரு பெட்டராக ஒரு பூர்ண மனுஷனாக இருப்பாங்கன்றதை அவர் சொல்கிறார். சொல்லிட்டு, அப்போஸ்தலன் உண்மையில் தன்னுடைய வார்த்தைகளானது நேரடியான விதத்தில் அப்படியே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று எழுதவில்லை எனில், உண்மையில் அப்போஸ்தலர்கள் கூட பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த வார்த்தைகளை நேரடியான விதத்தில் அப்படியே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று எழுதவில்லை எனில் பின் ஏன் அவர் திட்டவட்டமான வார்த்தைகளை பேசியுள்ளார் என்று நீங்கள் கேட்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு? இங்கே சொல்லப்பட்ட காரியங்களை மற்ற கிறிஸ்தவர்களும் கூட பின்பற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிலையினெல்லாம் பின்பற்றுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமையில் வந்திருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துருவாங்கன்னு சொல்கிறார். சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் இங்கே எழுதின காரியங்களை நேரடியான விதத்தில் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஏன் இந்த இடத்துல ரொம்ப திட்டவட்டமாக அவர் பேசியிருக்காரு அப்படின்னு கேட்பீங்கள்ல, அதுக்கு பதில் சொல்ல போகிறார். சபை யாவரிடமும் நம் ஆண்டவராகிய இயேசு வேறொரு தருணத்தில், அதாவது இன்னொரு இடத்துல எப்படி எழுதப்பட்டிருக்குன்றதை இங்கே கோட் பண்ணி காமிக்கிறார். அதை நான் படிக்கிறேன் திரும்பவும். சபை யாவரிடமும் நம் ஆண்டவராகிய இயேசு வேறொரு தருணத்தில் பரலோகத்திருக்கிற உங்கள் பிதாவை போன்று நீங்களும் இருக்க கடவீர்கள் என்று கூறின விதத்தைப் போலவே அப்போஸ்தலனும் காரியத்தினை முன்வைக்கிறார் என்று நாம் பதிலளிக்கின்றோம். ரொம்ப சிம்பிள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மத்தேயு 5:48 என்ன சொல்லிப்பாருன்னா, உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இந்த வசனத்தை இங்கே மேற்கோள் காட்டுறார். இதே கோணத்தில் தான் அந்த 1 தீமோத்தேயுலையும் 3ஆம் அதிகாரத்தில் அப்புறம் தீத்துக்கும் பார்த்திங்கன்னா எழுதும் போதும் இந்த விதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத சொல்கிறார். இப்போ அதுக்கான விளக்கங்களை கொடுக்குறாரு பின்னாடி பாருங்கள். நீங்கள் உங்கள் பிதாவை போன்று இருக்கின்றீர்களா என்று நான் கேட்டால் நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். கரெக்ட் தான். என் அன்பு சகோதரனே, நீங்கள் சொல்வது சரிதான். சரி, உங்கள் பிதாவை போன்று இருக்கின்றீர்களா என்று நான் கேட்டால் சில விதங்களில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அதாவது உங்கள் மனதில்
நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்வீர்கள். இப்போ உங்கள் பிதாவை போன்ற நீங்கள் இருக்கின்றீர்களா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, நீங்களும் ஒரு விதத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் மனசில் நீங்கள் சொல்லுவீங்க. இது நம்ம ரெகுலராக நம்ம பழகிற ஒரு காரியம் தானே, எல்லாருமே அப்படி தான் நம்ம பதில் சொல்லுவோம். அடுத்ததில் சரி, வார்த்தைகள் மற்றும் கிரியைகள் மற்றும் சிந்தனைகள் யாவற்றிலும் நீங்கள் இருக்கின்றீர்களா என்று நான் கேட்டால் இல்லை, நான் பிதாவை போன்று அனைத்திலும் இருக்கிறதில்லை. ஆனால் தேவனுக்கு ஒத்த குணலட்சணத்தை அதிகமாய் அடைந்திட நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள். சிம்பிள் தான். பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளை அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் இந்த தமிழில் படிக்கும்போது நமக்கு சில குழப்பங்கள் வர மாதிரி தெரியுது. இப்போ அதை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, மத்தேயு 5:48 சொன்னது மாதிரி தான் தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் அவர் எழுதியிருக்கிறாரு. நம்பர் 1. 2வது, மத்தேயு 5:48 சொல்லப்பட்ட காரியங்களை நான் எடுத்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் பிதாவை போன்று இருக்கின்றீர்களா? இருக்கின்றோன்னு நீங்கள் சொல்லுவீங்க. எல்லா விதத்திலும் இருக்கீங்களான்னு கேட்டால் ஒரு வேளை இருக்கலான்னு கூட நீங்கள் சொல்லலாம், மனசில் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் சிந்தனையில், செய்கையில், இது மாதிரி எல்லா காரியத்துலேயுமே அதே போல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் அவர் இங்கே கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்க்கும்போது நல்லது. இது போலத்தான் அப்போஸ்தலன் இங்கு ஒரு மூப்பருக்கான தராதரத்தினை அளவுகோலினை சபைக்கு முன்வைக்கின்றார். அதாவது இதே போல தான் அப்போஸ்தலர்கள் மூப்பருக்கான தராதரத்தினை ஸ்டாண்டர்ட், அந்த அளவுகோல் ஸ்கேல் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே வைக்கிறான்றதை சொல்கிறார். அதாவது ஒரு மூப்பர் எப்படி இருக்க வேண்டும் என்று சபைக்கு முன்வைக்கின்றார். நீங்கள் மூப்பர்களை குறித்து சிந்திக்கையில் அதை பாருங்கள், மற்றும் சகோதரரை நீங்கள் மதிப்பிடுகையில் அதை மனதில் கொண்டிருங்கள், மற்றும் இந்த தகுதிகளை கொஞ்சம் கொண்டிராதவர்கள், பார்த்தீங்களா, இந்த தகுதிகளை கொஞ்சம் கொண்டிராதவர்கள் பொருத்தமானவர்களாய் இருக்க மாட்டார்கள், மற்றும் உங்களால் முடிந்தவரை தகுதியானவரை தேர்ந்தெடுங்கள். அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலர்கள் சொல்லும்போது மத்தேயு 5:48 பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் இருங்கன்னு சொன்ன காரியத்தை ஒப்பிட்டு காமிச்சிட்டு இந்த ஒரு கோணத்தில் தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலர்கள் மூப்பர்களுக்கான தகுதிகள்லாம் சொல்லும்போது பேசியிருக்கான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலும் தீத்தில் வரக்கூடிய அந்த ஒரு வசனங்களும் உங்களுக்கு ஒரு அளவுகோல், ஒரு ஸ்கேல், ஒரு சகோதரனுடைய அர்ப்பணம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரனுடைய தராதரம், ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் அளக்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கு ஸ்கேல். இதை வச்சுக்கோங்க கையில். இதில் சொல்லப்பட்ட கொஞ்சம் காரியங்கள் அட்லீஸ்ட் அடிப்படை அங்கே இருக்கணும். இதை வச்சு நீங்கள் அளந்து பாருங்கள், மனசில் அளந்து பாருங்கள். அப்படி இல்லாதவங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறார். சரிங்களா? ஸோ இதுதான் பாயிண்ட்டு. இதை நான் திரும்பவும் படிக்கிறேன், நம்மளுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. அதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லது. இது போலத்தான் அப்போஸ்தலன் இங்கு ஒரு மூப்பருக்கான தராதரத்தினை அல்லது அளவுகோலினை சபைக்கு முன்வைக்கின்றார். அதாவது ஒரு மூப்பர் எப்படி இருக்க வேண்டும் என்று சபைக்கு முன்வைக்கின்றார். நீங்கள் மூப்பர்களை குறித்து சிந்திக்கையில் அதை பாருங்கள், மற்றும் சகோதரரை நீங்கள் மதிப்பிடுகையில் அதை மனதில் கொண்டிருங்கள், மற்றும் இந்த தகுதிகளை கொஞ்சம் கொண்டிராதவர்கள் பொருத்தமானவர்களாக இருக்க மாட்டார்கள், மற்றும் உங்களால் முடிந்தவரை தகுதியானவரை என்ன பண்ணுங்கன்னா தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார். சொல்லிட்டு பூரணமான மூப்பர்கள் கிடைக்கும் வரை காத்திருப்பேமானால், அதாவது பர்ஃபெக்டாக மூப்பர் அப்படின்னா அர்த்தம் இந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் தீத்து 1ஆம் அதிகாரம் இதில் சொல்லப்பட்டது மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக கை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்திருப்போமானால் நாம் எந்த மூப்பர்களையும் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். சரியான ஒரு வார்த்தை சொல்லிட்டார். சரிங்களா? அப்போது அப்படி வரட்டும், காத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மூப்பரையுமே எந்த காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்கன்றதை அங்கே சொல்கிறார். ஆகையால் சகோதரர், ரசூலும் சரி வேறு எந்த நபரும் சரி பரிபூரண மூப்பராய் இருந்திட முடியாது என்று நான் சொல்லுவேன்.
ஸோ ரொம்ப வந்து ஒரு ஒரு நேர்மைக்குரிய வார்த்தையாக இங்கே நம்ம இதை பார்க்குறோம். சரிங்களா? சகோதரர் ரசல் கூட அப்படி தான், பர்ஃபெக்டாக கிடையாது 100% அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். திரும்பவும் படிக்கிறேன். ஆகையால் சகோதரர் ரசலும் சரி, வேறு எந்த நபரும் சரி, பரிபூரண மூப்பராய் இருந்திட முடியாது என்று நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் மூப்பராக எவரையும் தேர்ந்தெடுக்காமல் இருப்பது நலமாயிருக்கும் என்ற நிலையிலுள்ள சந்தர்ப்பங்களும் காணப்படக்கூடும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து நமக்கு சரியான மூப்பர் இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சபையில் வந்து இந்த அடிப்படை தகுதியில் கூட இல்லாத அளவுக்கு சில பேர் இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் காத்திருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் வருன்றதை கூட நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, ஆனால் மிகவும் அரிதாக இருக்கின்றன. பார்த்தீங்களா? அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படித்தான் என்று நான் நம்புகின்றேன். மிகவும் அரிதாக இருக்குது, அப்படி தான் இருக்குன்ற நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததில், இது அறிவுரை கூறுவதற்கு மிக கடினமான சந்தர்ப்பங்களாய் இருப்பவைகளில் ஒன்றாக இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அட்வைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றதை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவ்விஷயத்தில் அநேக காரியங்கள் சம்பந்தப்பட்டுள்ளது மற்றும் ஒவ்வொரு சிறு சபையாரும் சபையாரிலுள்ள அங்கத்தினனும் முடிந்த மட்டும் ஞானமாயும் முடிந்த மட்டும் முன் யோசனையுடனும் ஜாக்கிரதையோடும் முடிந்த மட்டும் தேவனுக்கும் அவரது நீதியின் கொள்கைகளுக்கும் நேர்மையாயும் காணப்பட்டு தெய்வீக வழிநடத்தலின்படி செய்திடுவதற்கு ஜெபத்தோடு நாடுவார்களாக. அதாவது ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ஞானமாக என்ன பண்ணுறாரோ ஒரு பதிலை முன்னாடி வச்சிட்டார் சகோதரர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், எந்த சூழ்நிலை அடிப்படை தகுதி கூட இல்லாத வகையில் சில சூழ்நிலை வந்துருச்சு சபையில். அப்போ அந்த சூழ்நிலையில் கட்டாயம் வர்றது ரொம்ப அரிதான ஒரு காரியம், அப்படி தான் இருக்குன்றதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இந்த மாதிரி இடத்துல அட்வைஸ் பண்ணுறதும் ரொம்ப கடினமான ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். சரிங்களா? அப்படி சொல்லிவிட்டு சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினரும் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப ஞானமாக முடிந்த வரைக்கும் நீதியின் கொள்கைகளோடு நேர்மையாக காணப்பட்டு தெய்வீக வழிநடத்தலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். சொல்லிவிட்டு, ஒருவேளை முழு சபையாரும் அல்லது சபையாரில் பெரும்பான்மையினர் ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையினை தீர்மானித்திடுவார்களானால் சபையார் வாக்குகள் செலுத்திட்டாலும் உங்கள் சித்தமே செய்யப்பட வேண்டும் என்று எண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இடம் நமக்கு புரியல, பாருங்கள், நல்லா திரும்ப கவனிக்கலாம். ஒருவேளை முழு சபையாரும் அல்லது சபையாரில் பெரும்பான்மையினர் ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையினை தீர்மானித்து விடுவார்களானால் சபையார் வாக்குகள் செலுத்திட்டாலும் உங்கள் சித்தமே செய்யப்பட வேண்டும் என்று எண்ணாதீர்கள். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அல்லது ஒரு மெஜாரிட்டி தேவனுடைய பிள்ளைகள் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கைக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க. ஒரு சில பேர் என்னுடைய சித்தம் தான் நிறைவேறணும் அப்படி என்ன பண்ணாதீங்கன்னா நீங்கள் எண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? எண்ணாதீர்கள், மாறாக பின்வருமாறு கூறிவிடுங்கள். சரி, பரவாயில்லை, சபையார் வாக்குகள் அளித்துள்ளனர் மற்றும் நியாயமாய் காரியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் என் கருத்தை சொல்லியுள்ளேன் மற்றும் நான் சிந்தித்தது போன்று அவர்கள் சிந்திக்கவில்லை மற்றும் சபையாரை நான் வற்புறுத்திவிடக்கூடாது. நான் சிறுபான்மையாய் இருப்பவர்களில் ஒருவனாய் இருக்கின்றேன் மற்றும் சபையார் மத்தியில் உள்ள மற்றவர்களுக்கு நான் பணிந்திடுவேன்
மற்றும் நான் அவரோடு கூட ஒத்துழைப்பேன் மற்றும் நான் சொன்ன வழிதான் சரியான வழி என்றும், ஒருவேளை சபையார் என் வழியில் வரவில்லை எனில் காரியங்கள் அனைத்தும் தவறாகிவிடும் என்றும் காண்பிப்பதற்கென அவர்களுக்கு எதிராக நான் காரியங்களை செய்திட மாட்டேன். பார்த்தீங்களா, ரொம்ப அதிகமான ஒரு ஜென்டில்னஸ்ஸை பார்த்திங்கன்னா ஆண்டோடைய குணத்தை இங்கே உள்ளே கொண்டு வர சொல்கிறார். யார் கொண்டு வரணும் அப்படின்னா, மெஜாரிட்டி மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டாங்க. ஒரு சில பேர் அதுக்கு எதிராக கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. எதிராக சொன்னவங்க என்ன பண்ணணும், மைனாரிட்டி மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி நான் என்னோடய கருத்துக்கள்லாம் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, அப்போ நான் சிந்திச்சது போல் அவங்க சிந்திக்கலை, அப்போது அந்த டைமில் என்ன பண்ணக்கூடாதுன்னா சபையாரை நான் வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கணும், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு, நீங்கள் எடுத்த முடிவு சரியாக வராது, நீங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தீங்க இல்லையா, அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படி மாதிரி என்ன பண்ணிடாதீங்கன்னா நீங்கள் பண்ணாதீங்க மாதிரி அங்கே சொல்லிட்டார். சரிங்களா, ஓகே. ஸோ இந்த காரியத்தை நம்ம திரும்பவும் வாசிக்கலாம், நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை முழு சபையாரும் அல்லது சபையாரில் பெரும்பான்மையினர் ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையினை தீர்மானித்து விடுவார்களானால், சபையார் வாக்குகள் செலுத்திட்டாலும் உங்கள் சித்தமே செய்யப்பட வேண்டும் என்று எண்ணாதீர்கள். ஒரு குரூப்பை பற்றி சொல்லிட்டார். சரிங்களா, மாறாக பின்வருமாறு கூறிவிடுங்கள். யார், மைனாரிட்டி மக்கள்கிட்ட சொல்கிறார். பின்வருமாறு நீங்கள் சொல்லிவிடுங்க. அதுதான் திரும்ப படிக்க சொன்னேன், பிரயோஜனமாக இருந்துச்சு அது. சரிங்களா, என்னென்னு சொல்லணும், சரி பரவாயில்ல, சபையார் வாக்குகள் அளித்துள்ளனர் மற்றும் நியாயமாக காரியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது, நான் என் கருத்தை சொல்லியுள்ளேன் மற்றும் நான் சிந்தித்தது போன்று அவர்கள் சிந்திக்கவில்லை மற்றும் சபையாரை நான் வற்புறுத்திடக்கூடாது, நான் சிறுபான்மையாய் இருப்பவர்களில் ஒருவனாய் இருக்கின்றேன் மற்றும் சபையார் மத்தியிலுள்ள மற்றவர்களுக்கு நான் பணிந்திடுவேன் மற்றும் நான் அவர்களோடு கூட ஒத்துழைப்பேன் மற்றும் நான் சொன்ன வழிதான் சரியான வழி என்றும், ஒருவேளை சபையார் என் வழியில் வரவில்லை எனில் காரியங்கள் அனைத்தும் தவறாகிவிடும் என்றும் காண்பிப்பதற்கென அவர்களுக்கு எதிராக என் காரியங்களை செய்திட மாட்டேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. நான் சொன்ன வழி தான் சரி, நீங்கள் அதில் வரல அப்படின்னா நான் அதுக்கு எதிர்த்து தான் நிற்பேன், எதிராக சில காரியங்களை செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி அங்கே சொல்லிட்டார். சரிங்களா, பாருங்கள் அடுத்த லைனில் சொல்லும்போது மேலே என்ன சொன்னார், ஏற்கனவே அவர் நான் சிந்திக்கிறது தான் சரி, என் வழி தான் சரி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நான் சபையாருடைய அந்த எண்ணங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேன், செயல்படக்கூடாதுன்றதை அங்கே சொன்னார். சொல்லிவிட்டு, இல்லை நான் தேவனுக்கு இசைவாய் காணப்பட வேண்டும் மற்றும் சபையாரால் எது தீர்மானிக்கப்படுகின்றதோ அதற்கு என்னுடைய பங்கினை சிறந்த விதத்தில் நான் செய்திட வேண்டும், சமாதானமும் நீதியும் நிலவும்படி அனுமதிக்கத்தக்கதாகவும் மற்றும் சத்தியத்தின் காரணங்களை முன்னேற்றத்தக்கதாகவும் மற்றும் சமாதானம் ஒரு பண்ணுகிற ஒரு மனுஷனாகவும் என்னால் இயன்ற மட்டும் சிறப்பாய் இப்பொழுது உழைத்திடுவேன் என்பதாகும். பார்த்தீங்களா, அப்போது நான் எப்படி இருக்கணுன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறார். எப்படி இருக்கணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு ஒரு சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக, சத்தியத்தின் காரியங்களை முன்னேற்றம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக, நீதியும் சமாதானம் நிலவும்படியாக ஒரு அனுமதியை நான் கொண்டு வரக்கூடிய சகோதரனாக இருக்கணுமே தவிர மற்றபடி எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார். சரிங்களா, இதை மறந்திட வேண்டாம், தேவனுடைய ஜனங்கள் யாவரும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று நம் ஆண்டவர் கூறியதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு,
அடுத்ததில் ஜெயம் கொள்பவர்களாகி விடுவதற்கு எதிர்த்து போராடும் மனப்பான்மையினை கர்த்தருடைய ஜனங்கள் யாவரும் ஓரளவுக்கு பெற்றிருப்பது அவசியம் என்பதை நினைவில் கொள்வோமாக. இதை கொஞ்சமேனும் பெற்றிருக்கவில்லை எனில், இது எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை எனில் உங்களால் ஜெயம் கொண்டவராகிவிட முடியாது. உலகத்தினை ஜெயம் கொள்வதற்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எதிர்த்து போராடுகிறவராயும் மற்றும் சகோதரரோடு சண்டை பண்ணாமல் இருப்பதற்கு போதுமான அளவுக்கு நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவராயும் இருத்தல் வேண்டும். சகோதரரோடு போராடி கொண்டிருக்காதீர்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். மாறாக உங்களால் முடிகிற அளவுக்கு பரிவாகவும் அனுதாபம் உடையவர்களாகவும் உதவிகரமாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கான பதிலை முடிக்கிறார். பண்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் ஒரு பெரிய கேள்வி தான், பதில் தான். இப்போ நமக்கு இந்த கேள்வியும் பதிலும் ஓரளவுக்கு மறந்துருக்கும். சம்மரைஸ் பண்ணினா நமக்கு வந்து அது தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா? என்ன கேள்வி கேட்டாங்க? ஒரு இடத்துல சபையில் மூப்பர்களுக்கான தகுதிகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை, அதனால் தேர்ந்தெடுக்காமல் அப்படி விட்டுடலாமா? அடுத்தது சகோதரர், அதாவது மூத்த சகோதரர் ரசல் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்கள் பரிந்துரை செய்வீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு அருமையான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டார். அதுக்கு இது ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட், சிக்கலான ஒரு விஷயம். இது இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம அட்வைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி என்ன பண்ணாருன்னா நிறைய காரியங்கள் அங்கே சொன்னார். சொல்லிவிட்டு நல்லா கவனிங்க, தீத்து அவங்கக்கிட்ட சொன்ன காரியத்தினை, எந்த காரியத்தை? மூப்பர்களுக்கான தகுதிகள், குவாலிஃபிகேஷன்ஸை சொல்லும்போது இதை கர்த்தருடைய ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மத்தேயு 5:48 பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல் அதை மேற்கோள் காட்டிட்டு அதே மாதிரி தான் நீங்களாம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ சிந்தனையில், செய்கையில், நடவடிக்கைகளாக இருக்க முடியுதான்னு கேட்டார். கடைசியில் இல்லை, ஏன் நாங்கள் அது முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த விதத்தில் தான் அங்கே தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் எழுதப்பட்டிருக்குது. ஒருவேளை பிடிவாதமாக நாங்கள் அப்படி தான் ஒரு அந்த குவாலிஃபிகேஷனுக்கு தகுதியாக ஒருத்தர் வந்தால் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அது நடக்காது. அது மாதிரி யாருமே இல்லை. சகோதரர் ரசலும் அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவரே அங்கே சொல்லிட்டார் இடத்துல. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கூடுமான அளவுக்கு நீங்கள் வந்து சபையார் எல்லாம் சேர்ந்து வந்து நல்லா ஒரு சிந்திச்சு ஞானமாக ஒரு விவேகமாக ஜெபத்தில் வைங்க கொண்டு போய் அப்படின்னு சொன்னார். வச்சுட்டு ஒரு நல்ல முடிவு எடுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போது எடுத்த முடிவுக்கு சில பேர் எடுத்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அட்வைஸ் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்ல வர்றாரு. சரி, சபையார் இந்த ஒரு சபையாருக்கு முன்பாக நியாயமான காரியங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு, அவங்க சிந்திச்சிருக்காங்க, முடிவு எடுத்துருக்கிறாங்க. நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா சபையாரை வற்புறுத்த மாட்டேன். அடுத்தது வந்து என்னுடைய வழி தான் சரி, நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் வந்து சபையோட முடிவுக்கு எதிர்த்து நின்று வேறு காரியங்கள்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். கூடுமான அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சமாதானம் பண்ணுங்கள். சபையில் வந்து சத்தியமும் சமாதானமும் முன்னேறி போகணும். அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் அதுக்கு கடுமையாக உழையுங்க, ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்களா? ஸோ இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா மறந்துடவே கூடாது. அதே நேரத்தில் நாம் எல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அதுக்கு வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனநிலைமை நமக்கு எல்லாருக்குமே வந்து இருக்குது. அது இருக்கணும் கட்டாயமாக அப்படின்னு சொன்னார். சரிங்களா? இந்த எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனநிலைமை இல்லை அப்படின்னா ஜெயிக்கலாம் முடியாது. ஆனால் அதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து சகோதரர்கள் கூட சண்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு கூடுமான அளவுக்கு நீங்கள் சமாதானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ பேசும்போது பரிவாகவும் அன்பாகவும் ரொம்ப வந்து உதவிகரமாகவும் என்ன பண்ணுங்கன்னா பேசுங்க. இதுதான் சபைக்கு தேவை அப்படின்னு சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் கேள்வி, இதுதான் பதில் சகோதரர் நமக்கு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை முடிக்கலாம். தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும்
கிருபையின் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவரீர், இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொண்ட இந்த காரியத்தின் அடிப்படையில் இன்னும் அதிகமான ஒரு ஞானத்தையும் தெளிவுகளையும் வேதவசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள தேவந்தாமை கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.